உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுவும் புரிய மாட்டேங்குது. ரிஷி இப்ப பண்ணது கரெக்டா இல்ல தப்பா? தப்பா கரெக்டான்னு இப்ப பார்க்க கூடாது. இங்க மெச்சூரிட்டியை தான் பார்த்தாகணும். ரிஷி எல்லாத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கணும் இல்லையா? ஏன் சொல்றேன்னா பல்வீந்தருக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாது. இல்ல அவன் போலீஸ் கிட்ட ஏதாவது சொல்லிட்டானா ரிஷி மாட்டிப்பான். ரிஷிக்கு எதுவும் ஆகாது. ரிஷி குழந்தையும் கிடையாது, முட்டாளும் கிடையாது. அவன் எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிரண், கரிஷ்மா, அவனோட ஸ்டைல் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கான். நம்ம குடும்ப மானத்தை கொலைக்க யார் முயற்சி பண்ணாங்களோ அவங்க வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், இவ்ளோ பெரிய காரியத்தை பல்வீந்தர் நிச்சயம் தனியா பண்ணிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. தட்ஸ் ட்ரூ. நம்ம ஸ்டேட்டஸ் அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நமக்கு யாரையெல்லாம் தெரியும், நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றது முதற்கொண்டு அவனுக்கு தெரியும். நம்மளோட டிரைவரா வேற இருந்திருக்கான். எக்ஸாக்ட்லி. நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய முறை அவன் யோசிச்சிருப்பான். நம்ம வீட்டுக்குள்ள கூட ஒரு திருட மாதிரி தான் அவன் நுழைஞ்சிருக்கான். அதுவும் இந்த முறை பேண்டு வாத்தியத்தோட அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கான். இவ்ளோ தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்தது? கண்டிப்பா அவன் பின்னாடி யாரும் இருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற அவங்களுக்கு நான் கண்டிப்பா பெரிய தண்டனையா கொடுப்பேன். அதனால ரிஷியை தடுக்காதீங்க. அவன் என்ன செய்யணுமோ செய்யட்டும். அப்புறம் ரிஷி இப்படி நடந்துக்கிறான் இல்லையா, அதனால ரிஷிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் பாதுகாப்புக்கான பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்கணும். நான் சொல்றது புரியுது இல்ல? அதோட நம்ம குடும்பத்தோட பரம விரோதி, அதாவது பல்வீந்தருக்கு சப்போர்ட் பண்றவன், அவனை நான் கவனிச்சுப்பேன். பல்வீந்தர் எந்திரா, ஒழுங்கா உண்மையை சொல்லு. பல்வீந்தர், ரிஷி என்ன பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு இவனுக்கு எழுப்புற, தூங்குற மாதிரி சும்மா இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான். எந்திரா, எந்திரிச்சு உண்மையை சொல்றான் பல்வீந்தர். இப்படி சொன்னா கேட்க மாட்டல. ரிஷி என்னாச்சு உனக்கு? இல்ல, அது எட்டி புதைச்சல என்னோட கால். அவன் பெல்ட்ல இடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நீ முதல்ல வாங்க. பரவாயில்ல, சொல்றது கேளு, வந்து உட்காரு. நைஸ். பைத்தியமாடா நீ? எப்ப பார்த்தாலும் விசித்திரமா நடந்துகிட்டு இருக்க. ரிஷி ப்ரோ, நான் எப்ப என்ன செஞ்சாலும் அதை கரெக்டா தான் செய்வேன். இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் எதையும் தலைகீழா பண்ண மாட்டேன். என் தலையெழுத்து அது கை கொடுக்காது. ஆனா நான் என்ன செஞ்சாலும் அது தலைகீழா போயிடுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தலையெழுத்தை எதுக்காக நடுவுல கொண்டு வந்த? இந்த பூபு ஏன் வாசிக்கிற? பாபு, எதுக்கு இத போபுன்னு சொல்றீங்க? போபு, எங்க கிராமத்துல இத பூபுன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு நீ பூபு வாசிச்சு சொல்லு? அது இத செக் பண்ணிட்டு இருந்தேன். இது நல்லா இருக்குல்ல? இது செக் பண்ண எங்க காது தான் கிடைச்சதா? இல்ல ப்ரோ, பல்வீந்தர் காதுல ஊத போனேன். இத ஜோரா ஊதுனா போதும். இப்ப நடிக்கிறான்ல, வாசிச்சதுவன் டக்குன்னு முழிச்சுக்கிட்டு ஆ அப்படின்னு கத்தி எந்திரிச்சிருவான். சரி சரி, போய் வாசி. வாங்க. வாட்? நீ பண்ற காரியத்துல எங்க காது கிழிஞ்சிரும். நீ ஆகட்டும். ஆயுஷ், உன்னோட காது? ஓ, டோன்ட் வரி அபௌட் தட். நான் எல்லாம் ஜாக்கிரதையா தான் இருப்பேன். எப்படி கலக்கிட்டேனா? ஓகே பல்லு, ரெடியா இருந்துக்கோ. உன்னை எழுப்ப வந்திருக்கேன். அந்த காதுல ட்ரை பண்றேன். அட என்னையா அது? டேய் பைத்தியம், இங்க காது கிழியுதுடா. ஆயுஷ், இங்க பாரு, அவன் நிஜமாவே தூங்குறான். அவன் நடிக்கல, உண்மையாவே தூங்கிட்டு இருக்கான். அம்மா, நீ தண்ணியில அப்படி என்னதான் கலந்து கொடுத்தன்னு தெரியல. உண்மையை சொல்லுவான்னு பார்த்தா கொரட்டை விட்டு தூங்குறான். ரிஷி ப்ரோ, நான் எந்த தப்பு பண்ணல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்காக கொஞ்சமாவது இறக்கப்படுங்களேன். அவன் தலையெழுத்து நல்லா இருக்கு. அவனோட தலையெழுத்து நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எப்ப இவன் கண்ணை முழிப்பானோ அப்ப எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் நிலைமை மோசமாக போகுது ஆயுஷ். என்ன ஆச்சு அவருக்கு? நான் அவர் அப்படி பார்த்ததே இல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இதுக்கு காரணம் டென்ஷன் இல்ல, அன்பு. உங்க மேலயா? குடும்பத்து மேல.
12 மணிக்கு போய் கதவை திறந்துரு. சில பேரை ஹையர் பண்ணிருக்கேன், அவங்க வந்து உன் கஷ்டத்தை போக்குவாங்க. ரியலி மாம்? ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் நவ். ஏற்கனவே நீ பெரிய தப்ப பண்ணி வச்சிருக்க. இப்ப எல்லாம் பிளான் படி கரெக்டா நடந்தாகணும். நான் என் வேலையை முடிச்சாச்சு, நீ உன் வேலையை பாரு. அது சரி, நான் என்ன பண்ணணும் அதே தானே நீங்களும் இப்ப பண்ணிருக்கீங்க. நீங்களும் ஹையர் பண்ணிருக்கீங்க. இவங்களும் பல்வேந்தர் மாதிரி மாட்டிக்கிட்டாங்கன்னா முன்ன வச்சு என் பேரு தான் வெளியே வரும். இப்ப உங்க பேரும் வெளியே வருமே. என்ன பண்றது சரி, நாம? நீ என்ன விரும்புற? நீ இத தனியா பண்ணுவியா? அவன் வாயை விட்டா நம்ம வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். சரி, இவங்க மாட்டிக்கிட்டா? மாட்டிக்க மாட்டாங்க, வாய் திறக்க மாட்டாங்க. இவங்க ப்ரொஃபஷனல். ஐயோ, என்னமா நீங்க? மலிஷ்கா, நீ எனக்கு கத்து கொடுக்க பாக்காத. நீ பண்ண குழப்பத்தை தான் நான் சரி செய்யறேன். நீ பல்விந்தர் கிட்ட இத சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்தே இருக்காத. அதோட நீ தானே சொல்ற இது பல்விந்தர் பிரச்சனை இல்ல உன் பிரச்சனைன்னு சொல்றல்ல. எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. ஏன்னா பல்விந்தர் கிட்ட எல்லாத்தையும் நீதான் சொன்ன. அதோட இதுக்கு பின்னாடி யாருன்னு நீலமும் தெரிஞ்சுக்க விரும்புறா. அது நீதான் மலிஷ்கா. எனிவே டோன்ட் வரி, நானும் முயற்சி பண்றேன். எல்லாம் சரியாயிடும். சரியாயிட்டா நல்லது மாம். நீ கரெக்டா 12 மணிக்கு கதவை திறந்துரு அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. கதவை நான் திறந்துருவேன், அது பெரிய இஷ்யூவே இல்ல. ஆனா என்ன பயம்னா என் ஃபேஸ பார்த்துட்டு யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் நடக்காது. நீ அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரியே இரு. நம்மளுடைய எய்ம் ஒண்ணுதான். எக்காரணத்தை கொண்டும் உன் பேரு வெளியே வரக்கூடாது. பேரு வெளியே வரதா செய்யும். யாரோட பேரு சோனியா? அவன் ஒரு பேரை மறைக்கிறான்ல, அந்த பேரு அவன் சொல்ல மாட்டேங்கிறான். ரிஷி என்ன கண்டிப்பா அவனை சும்மா விடவே மாட்டாரு. அவன் உண்மையை சொல்லாம விட மாட்டாரு. ஏன் ஏதாவது நடந்துதா? எதுவும் நடக்கல மலிஷ்கா, ஆனா நடக்கும். இன்னைக்கு ரிஷி அண்ணா ஹால்ல படுக்க போறாராம். வாட்? பட் எதுக்கு? அட, அவன் இன்னைக்கு தப்பிக்க கூடாது. யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுல, அதுக்காக தான். ஏமா, நான் இந்த சைட் படுத்துக்கலாமா? என்ன பேசுறீங்க ஆண்டி? நீங்க எங்க வேணாலும் படுக்கலாம். தேங்க்யூ. ரிஷி, நீ என்ன இங்க இருக்க? இன்னும் தூங்கலையா? இல்ல மலிஷ்கா, நான் இங்கதான் தூங்க போறேன். இங்க இருந்து போக போறது இல்ல. பட் வாய்? பல்வேந்தரை கண்காணிக்கிறதுக்காகவா? அது கரெக்ட் தான், பட் டோன்ட் வரி. அதான் நான் இருக்கேன்ல, நான் அவனை கண்காணிச்சுக்கிறேன். அவன் கண்ணை திறந்த உடனே நான் உன்னை கூப்பிடுறேன் கண்டிப்பா. சோ நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மலிஷ்கா. நான் இங்க இருந்து போக போறது இல்ல. நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க போ. காலையில இருந்து நீ அப்செட்டா இருக்க. ப்ளீஸ் உள்ள போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நீ போய் படு. நோ, இட்ஸ் ஓகே மலிஷ்கா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் தூங்க போறது இல்ல. நீ போய் தூங்க. சரி, நான் போறேன். ஆனா நான் ஒன்னு பண்ணலாம் இல்லையா? என்ன? உனக்கு ஹெட் மசாஜ். என்ன? உனக்கு அது பிடிக்கும்ல? இல்ல மலிஷ்கா, சொல்ல போனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. என் முடிய தொட்டாலே எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. சரி, நான் உன்னோட முடிய தொட மாட்டேன். ஆனா நெக் மசாஜ் பண்ணலாம் இல்லையா? யூ வில் ஃபீல் பெட்டர். சரியா? ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.